எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நரசிம்ம ஜெயந்தி. இன்றைக்கி நரசிம்மர் திரு அவதாரம் பண்ண நாள். இது நரசிம்மர் எப்படி அந்த ஸ்தம்பத்துலேருந்து பிரகலாதனுக்காக பிரகலாத வரதனாக இன்றைக்கி வெளியில் வந்த நாள் இது நரசிம்ம ஜெயந்தி. இந்த நாளில் அவர் பிரதோஷ காலத்தில் தான் அந்த ஹிரண்யகசிபுவை அவர் சம்ஹாரம் பண்ணுறார். ஹிரண்யகசிபு சம்ஹாரம் பண்ணுறார் அப்படின்னா பகவான் யாரையுமே சம்ஹாரமே பண்ணுறதே கிடையாது, யாரையுமே அழிக்கிறதே கிடையாது. அவனுக்குள்ளே இருந்த அந்த தீமைகளை தான் அவர் அழிக்கிறார், அவ்வளோதானே தவிர பகவான் என்றைக்குமே யாரையுமே அழித்தது கிடையாது. நம்ம நரசிம்மர் அப்படின்னா ஒரு பயங்கரமான உருவம், கோர உருவம், சிங்க முகம், அப்படியே பல்லெல்லாம் அப்படி இருக்கும், அப்படியே வாயை பழந்துட்டு இருப்பார் அப்படின்லாம் நமக்கு நினைக்க தோணும். ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் நரசிம்மரை பாருங்களேன். நரசிம்மர் எங்கே போய் பார்த்தாலும் அப்படியே ஒரு சிரிச்சுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு அந்த உக்ரத்துலேயும் அவருக்கு அந்த சந்தோஷம், ஒரு இது இருக்கும், மலர்ச்சி இருக்கும். நமக்கு பார்க்குற பொழுது இவர் நம்மளை காப்பாற்றுவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் நரசிம்மரை பார்க்குறம்போது. ஏன் அப்படி வருது அப்படின்னு சொன்னால், நினச்சி பாருங்க, ஒரு சின்ன குழந்தைக்காக பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார். அந்த சின்ன குழந்தையோட கஷ்டத்தை போக்கிறதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கார். அப்படின்னா எப்பேற்பட்ட கருணை மிகுந்த, கருணை நிரம்பிய ஒரு அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம். அதை நினச்சி பார்த்தோன்னா நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும். சின்ன குழந்த அந்த பாலகனுக்காக பெருமாள் அவதாரம் பண்ணுறார் அப்படின்னா பார்த்துங்க, அவர் எப்பேற்பட்ட ஒரு கருணை உடையவர் அப்படின்னு சொல்லிட்டு. நரசிம்மர் அப்படின்னாலே முழுக்க 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 அன்பே வடிவானவர், கருணையே வடிவானவர், அதுதான் நரசிம்மர். அதனால் இந்த பிரதோஷ காலத்தில் அவரை நினச்சிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லுங்கள். நரசிம்மருக்கு ரொம்ப பிடிச்சது, விசேஷமானது பானகம் தான். ரொம்ப சிம்பிளானது தான், எளிமையான ஒன்று தான் பானகம்ங்கிறது. அதனால் அவசியம் எல்லாருமே பிரதோஷ காலத்தில் ஆற்றுல இருக்கிற நரசிம்மர் படத்துக்கோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற எந்த மகாவிஷ்ணுவோட எந்த படமாக இருந்தாலும், கிருஷ்ணராக இருந்தாலும் சரி, ராமராக இருந்தாலும் சரி, அவளே நரசிம்மராக நினச்சிக்கோங்க. அதே அவதாரம் தான் மாற்றி மாற்றி அவர் எடுத்திருக்கிறது. அந்த பரவாசுதேவன் தானே எல்லா அவதாரமும் எடுத்தார். அதனால் அவரை நினச்சிக்கோங்கோ. இந்த பிரதோஷ காலத்தில் கண்டிப்பாக எல்லோரும் விளக்கேற்றி ஆற்றுல ஒரு பானகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க. அந்த பரம கருணாமூர்த்தியான நரசிம்மர் பிரகலாதனுக்கு எப்படி ஒரு வரம் கொடுத்தாரோ, எப்படி காட்சி கொடுத்தாரோ, அந்த ஹிரண்யகசிபுக்கும் ஒரு காட்சி கொடுத்தார். எப்படி ஒவ்வொரு சம்ஹாரத்துலேயும் அதுதான் விசேஷமே. அந்த தீமைகள் செய்கிறவர் கூட பகவான் காட்சி கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு அவாள்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கா. ஹிரண்யகசிபு யார்? ஜெயன் விஜயன் தான். அந்த ஒவ்வொரு அவதாரத்துலேயும் 4 சாபத்தாலும் ஜெயன் விஜயன் ஒரு பிறவி எடுக்கிறா. அதில் தான் ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சகனாக எடுக்கிறா. அதனால் பெருமாளோட பாதுகாவலனாக இருந்தவா தான் அவாள்லாம். பெருமாள் அவளுக்கு ஒரு நமக்கு என்ன தீமைகளை அழிக்கக்கூடியவராக அந்த நரசிம்ம அவதாரம் இருக்குது. அதனால் மனிதர்களை அழிப்பதோ, தவறு செய்தவர்களை அழிப்பதோ பகவான் கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலையுமே அந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய தீமையை தான் அவர் அழித்து ஆட்கொள்கிறார். அதனால் எல்லாருமே இன்றைக்கி நரசிம்மரை இன்றைக்கி சேவிக்கணும், இன்றைக்கி வணங்கணும், வழிபாடு செய்யணும். இந்த பிரதோஷ காலத்தில் அவசியம் அதை பண்ணுங்க. நமஸ்காரம்.